இளைஞரணி கட்டாயம் பாருங்க. கிட்டிக்க கரும்பு நிறுத்தி முடியல எடுக்காதுங்க. அருமை சகோதரர் அண்ணாமலை 10 மணி மேடைக்கு வந்துருவாங்க. அங்க யாரும் இருக்கக்கூடாது. நடுவுல நிகழ்ச்சியை தவிர யாரும் இருக்கணும் ரோட்ல. இத்தகையதான் நலத்திட்ட உதவி மற்றும் கௌரவிக்கப்படுவர்கள் முன்னவங்க அமரவும் மாவட்ட நிர்வாகிகள் மேடை தலைவர் கூட மாவட்ட தலைவரும் அண்ணாமலை வருவாங்க. எல்லாரும் கூட வரக்கூடாது. எல்லாரும் மேடையிலும் முன்னாள் இடத்துல அமரவும். இளைஞரணி அந்த ரோட்ல யாரும் இருக்கக்கூடாது. நிகழ்ச்சி முடிஞ்சாச்சு. உரிய நிகழ்ச்சியை தவிர எல்லாமே சீக்கிரம் முடிங்க. 10 நிமிடத்துல மாநிலத்தினுடைய தேசிய பொதுக்குழுக்களை சகோதரர் அண்ணாமலை வந்துருவாங்க. அந்த ரோட்ல யாரும் நிக்க வேண்டாம். மாவட்ட நிர்வாகிகள் பக்கத்தில் உள்ள வாங்க. மேடைக்கு வாங்க. 2வது மேடைக்கு அழைப்பு மற்றவர்கள் இப்பயே கீழே அமர்ந்து கொள்ளுங்கள். தலைவர் சேர்க்கக்கூடிய மாரியம்மன் வாசு சேர்க்கக்கூடிய மாடசாமி எல்லாரும் முன்னிலைக்கு வரவும். வந்துட்டு என்னை பார்க்க ஒரு நலத்திட்ட உதவி பெறுவர்கள் போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நல்லா பாத்துக்கோங்க. ரெடியா பாத்துக்கோங்க. அங்கங்க
சார் அப்படியே உங்களை சேர்ந்துருங்களா சார்? சார் 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 மகளிர் கூட சேர்ந்துங்க சார். உள்ள சேர்ந்துங்க. மாவட்டம் 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 சேர்ந்துங்க. நான் நினைக்கிறேன் நீ விட நான் நினைக்கிறேன். அண்ணா 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 உள்ள ஒன்று சேர்ந்து வாங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஓகே சார் உள்ள வாங்க சார் உள்ள வாங்க சார். சார் இங்கே பாருங்க. பின்னாடி பின்னாடி தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. காக்கிக்குள் ஒளிந்திருக்கும் காவியே காவியம் படைத்திடவா தென்காசி சாரலாய் எங்களுக்கு சமத்துவ பொங்கலை வழங்கின அன்பு அண்ணன் அண்ணாமலையை பாசத்தோடு அழைக்கிறேன். காரடி அவர்களாக இருக்கட்டும், ஐயா பூலித்தேவர் அவர்களாக இருக்கட்டும், ஐயா உண்டிவீரன் அவர்களாக இருக்கட்டும், ஒரே சட்டமன்ற தொகுதியில வாசுதேவநல்லூர்ல 3 சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்திருக்கின்றார்கள் என்றால் இந்திய சரித்திரத்தில் இந்திய வரைபடத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில 3 நபர்கள் இருந்ததாக நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லை, படித்ததில்லை. பக்கத்துல செங்கோட்டை கட்டி போயிட்டீங்கன்னா ஐயா வாஞ்சிநாதன் அவருடைய ஊர், அதுவும் பக்கத்திலேயே, அதுவும் இந்த மாவட்டத்துக்குள்ள வந்துருது. அழுத்தமான வரிகள் எல்லாம் எழுதப்பெற்ற பூமியும் கூட இங்கதான் கடையும் பக்கத்தில். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று, ஒரு மனிதன் பசியில் இருக்கக்கூடாது என்று பொங்கி எழுத வார்த்தையும் கூட மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் பதிவு செய்தது கடையம் பக்கத்தில். அப்படி அற்புதமான மனிதர்கள், புண்ணியமானவர்கள் எல்லாம் ஆண்டவனுடைய எண்ணம் நினைக்கிறாங்க, இந்த மண்ணில் பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆணைப்படி இங்கே பிறந்திருக்கின்றார். அந்த புண்ணிய பூமியில நீங்களும் பிறந்திருக்கின்றீர்கள், அதுவும் ஒரு பெரிய பாக்கியமாக நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன். அருமை சொந்தங்களே, பொங்கல் விழாவை பொறுத்தவரை இன்னைக்கு கிராமத்துல பிடிச்சு அழுதாங்க. அண்ணா பையன் 3 வருஷமா பேசல, பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க தாய்மார். அவங்களுடைய பொண்ணு கூட இருக்கிறாங்க, பேரன் கூட இருக்கிறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், முறை செய்யணும். பையன் நான் பார்க்கல, 3 வருஷம் ஆச்சுல, கட்டி பிடிச்சி அழுதான். அதனால் நீங்கள் சென்னையில் பையன் இருக்கிறாங்க, பேசி ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் தாய்மாருக்கு உறுதி கொடுத்து விட்டு வந்தேன். அம்மா நீங்கள் எனக்கு அந்த நம்பர் மட்டும் கொடுங்க, நான் பேசி வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு நான் சமாதானப்படுத்தி நான் திரும்ப தென்காசிக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னேன். அது ஆனந்தன் ஐயாசாமி அவர்களும் பொறுப்பேற்று நான் நம்பரை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் போகி பண்டிகைக்கு விட்டுறணும். நம்மை அவர்கள் தவறாக பேசியிருக்கிறாங்க, நம்ம இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்றாலும் கூட நம்முடைய பெரிய மனிதர் மன்னிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குணமாக எப்பொழுதும் நான் பார்க்கிறேன். அது போகி பண்டிகை விட்டுருவோம். போகி எல்லோரையும் வரவழைத்து நம்முடைய 5 அறிவு ஜீவன்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாடு, நம்முடைய ஆடு காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் குளிப்பாட்டி மாட்டுடைய கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அந்த மாட்டை மிகச் சிறப்பாக அதுக்கு நாம சிங்காரிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல அந்த மாட்டுக்கு அன்னைக்கு அவ்வளோ அற்புதமாக பார்த்து அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டியிலிருந்து மாட்டு பொங்கலை வைத்து அந்த 5 அறிவு ஜீவனுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை செய்யணும். இதெல்லாம் கண் முன்னால் தொடர்ந்து நாம் செய்கின்ற காரணத்தினால கண் முன்னால் நிற்குது. இன்னைக்கு வாசுதேவன் அவர்கள் போன்ற ஒரு கிராம பகுதிக்கு வரும் பொழுது அது அப்படியே பார்ப்பது போல் இருக்கிறது. ஏதோ ஒரு 1000 பேர் சேர்ந்து பொங்கல் வச்சாங்கன்னு தெரியலீங்க. 1000 குடும்பங்கள் 1000 இடத்துல ஒன்றாக பொங்கல் வைத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கிராமிய சூழ்நிலையை ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த விழாவை கண்முன்னால் நேர்ந்து அருமை சொந்தங்களே, இந்த மண்ணை பற்றி இன்னொன்று சொல்லணும், எல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு. நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் இருக்கின்றார். இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தான் பணி செய்த வேலையை விட்டுவிட்டு என்னை முதலாக சந்திக்க வரும் பொழுது நான் சொன்னேன், சகோதரரே, அரசியல் என்பது புழுதிக்கால். அரசியல் என்பது மற்ற ஊர் மாதிரி தமிழ்நாட்டில் நாகரிகமான இருக்காது. இங்கே சட்டை கிளியும் ரத்தம் வரும், அவமானங்களை சந்திக்கணும். அதையெல்லாம் தாண்டி நின்றால் மட்டும்தான் மக்களுக்கு நம்மால் ஒரு சின்ன துரும்பனாவது கிள்ளி போட முடியும். அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் அமெரிக்காவில் வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். அதே போல் நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது சியாட்டில் மாநகரத்தில்
ஒரு ரோட்டோரத்தில் ஒரு கடையில் நின்று கொண்டிருந்தேன். அப்ப ஆனந்தன் ஐயாசாமி அவர்களும் அவருடைய துணைவியாரும் வந்து சியாட்டில் என்னை பார்த்தார். அப்போ துணையாருக்கு சொல்றேன், நல்லா யோசிச்சுக்கம்மா, ஒரு பெரிய வேலையை வந்துட்டு வர்றீங்க, ஊருக்கு வர்றீங்க, புழுதி காட்டுக்குள்ள வர்றீங்க, இது அவ்வளவு எளிது கிடையாது, யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அதெல்லாம் யோசித்து விட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மண்ணிலே அரசியல் செய்ய வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தெற்காசியில எல்லா தலைவரும் ஒரு படி வளர்த்து கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவர்களோடு நானும் இந்த கட்சி வளர்ச்சிக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி புழுதிக்காட்டிலே உங்களோடு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களே, இந்த மாவட்ட சாதி மதம் சமுதாயம் எல்லாம் தாண்டி மனித ஜாதி என்று வந்த பிறகு என்ன சாதிங்க, ஒரே சாதி மனித சாதி தான். ஆனா கிராமப்புறத்துல நம்ம பிறந்துட்டோம்னா பல வேலிகளை உடைத்து தடைகளை தாண்டித்தான் அந்த பையனும் பொண்ணும் மேல வர முடியும். அவங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் கூட எனக்கு தென்காசியிலிருந்து ஒரு இளைஞனும் நிமிர்ந்து வெளியே வந்து சென்னையில டெல்லியில நிமிர்ந்து நிற்கும் பொழுது மிகப்பெரிய பெருமை எனக்கு வரும். ஒரு புழுதி காட்டுல ஒரு விவசாய பூமியில அப்பா அம்மா மாடு வளர்த்தி கூலி வேலை செய்து படிக்க வச்சிருப்பாங்க. அதில் அரசு பள்ளியில தடுமாறி எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு படிச்சு ஒரு கல்லூரியில படிச்சு அந்த நெஞ்சை முறுக்கி கொண்டு வெளியே ஒரு இளைஞரும் தென்காசிக்கு வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நான் ஆனந்தப்படுவேன். எப்படிப்பட்ட பூமியிலிருந்து வர்றாங்க, இந்த உலகத்தை யாரால் மாற்ற முடியுமோ முடியாது எனக்கு தெரியலீங்க. கிராமத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களும் இந்த உலகத்தை மாற்றுவாங்க. காரணம், அவங்க அந்த புழுதிக்காட்டிலிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மேல வந்தவங்க. எங்க தென்காசி மாவட்டத்துல அப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லோரும் எல்லா சமுதாயத்திலிருந்தும் பல தடைகளை உடைத்து கிராமம் என்கின்ற தடையெல்லாம் உடைத்து இன்னைக்கு பெரிய ஆதிக்க சக்தி மனிதர்களாக வருகிறார். இது ஒரு பக்கம் வேண்டாம் என்று சொல்லி தென்காசியில வாழ்றாங்க. எனக்கு பாதி நேரம் டெல்லிக்கு போனா டெல்லிக்காரங்களுக்கு தென்காசி தெரியுமோ தெரியாதோ, இந்த ஸ்ரீதர் வேம்பு என் தோட்டம் எங்கேன்னு சொல்லுங்க, அட்ரஸ் கொடுங்க. நான் சொல்றேன், நீங்க ஸ்ரீதர் வேம்புவை பார்க்கணும்னா முதல்ல தென்காசியினுடைய புழுதி காட்டை பார்க்கணும். தென்காசியினுடைய புழுதி காட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்புடைய தோட்டத்திற்கு சென்று அவரை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தென்காசியினுடைய உயரம் இந்திய அளவில் ஒரு படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துல கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக உன்னிப்பாக இன்னைக்கு தென்காசியை பார்த்துட்டு இருக்கிறார். தென்காசியினுடைய வளர்ச்சி, இன்னைக்கு தென்காசியினுடைய ஆற்றல், தென்காசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறன். ஆனால் அன்பு சொந்தங்களே, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த தை திருநாளாம், இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்திய வார்த்தை என்னன்னா, தென்காசியில நல்ல மனிதர்களை நீங்க ஆட்சி பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக புழுதிக்காட்டை பார்த்தவர்களை நீங்க மிகப்பெரிய பொறுப்பில் வந்து உட்கார வைக்கணும். காரணம், அவர்களை பொறுத்தவரை அந்த பொறுப்பு என்பது இன்னொரு தம்பி கை கொடுத்து அந்த தம்பியை மேல தூக்குறது தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு. இன்னொரு தங்கச்சி கை கொடுத்து அந்த தங்கச்சியை மேல தூக்கி விடுறது தான் அந்த பொறுப்பு. அதுபோல் ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் தென்காசியில கையை பிடித்து கிராமத்திலிருந்து தூக்கி விடும் பொழுது மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால இங்க நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நன்றாக யோசனை செய்து நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் இங்கே வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். குறிப்பாக தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, மண்ணை சார்ந்தவர்களுக்கு, புழுதிக்காட்டை பார்த்தவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய வாசுதேவ நல்லூரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண ஒரு ஊர் கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய, தினமும் பிரதிபலிக்கக்கூடிய அர்த்தநாதன் ஈஸ்வரனுடைய வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய ஊர். பராக்கிரம பாண்டியன் அவர்கள் 14ஆம் நூற்றாண்டுல விரிவுபடுத்தி கட்டப்பட்ட கோவில் இருக்கக்கூடிய ஊர். பண்டைய காலத்திலிருந்து ரவிவர்மன் அவருடைய மகனுடைய நோயை குணமாக்கிய சக்தி வாய்ந்த கடவுள் அர்த்தநாதீஸ்வரர்கள் நம்பக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய ஊர். புளியங்குடி எலுமிச்சைக்கு புலிசார் குவியல் என்று சொன்னீர்கள். எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு புளியங்குடிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். சமீபத்தில் என்னுடைய தோட்டத்தில் அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் மரம் வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது புளியங்குடியினுடைய 300 எலுமிச்சை நாற்றை கொண்டு போய் எங்களுடைய தோட்டத்தில் புளியங்குடி எலுமிச்சையை நட்டு வைத்திருக்கின்றோம். 300 மரத்தை இருந்து கொண்டு போய் நாற்றை நட்டு வைத்திருக்கின்றோம். அதை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் அப்பொழுதெல்லாம் உங்களை பார்ப்பதாக நான் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு புளியங்குடியினுடைய எலுமிச்சை புலிசாருக்கு வந்த பிறகு ஏற்றுமதி உற்பத்தி திறன் அடுத்த கட்டம் சென்றிருக்கிறது. இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் பகுதியில் மட்டுமே 1,00,000 ஏக்கர் விவசாயம் நடந்துச்சு. 1,00,000 ஏக்கர் இந்த வாசுதேவ நல்லூர். ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா 1,00,000 ஏக்கர் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செண்பகவல்லி அணை அதனுடைய தண்ணி முழுமையாக இப்போ உங்க பகுதிக்கு பயன்பாட்டுக்கு வரலையோ, விவசாய நிலமும் கூட குறைய ஆரம்பித்திருக்கிறது.
நமக்கு தெரியும் இந்த செண்பகவல்லி அணையை பொறுத்தவரை இது 1733 இருக்கக்கூடிய அணை. இந்த பகுதியினுடைய சிவகிரி ஜமீனும் திருவாங்கூர் சமஸ்தானமும் ஒப்பந்தம் 1733 போட்டு ஒரு பகுதி தண்ணி முல்லை பெரியார் அணைக்கும், ஒரு பகுதி தண்ணி வாசுதேவர்களுக்கும் வர வேண்டும். கர்மவீரர் காமராஜர் ஐயா இருக்கும் பொழுது 1962 அணையில பிரச்சனை வந்த பொழுது சரி பண்ணாங்க. அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா இருக்கும் பொழுது 1982 பிரச்சனை வந்த பொழுது அந்த செலவுக்கு பணத்தையும் இங்கிருந்து அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்னைக்கு நைசா அந்த அணையை வனப்பகுதிக்குள்ள கொண்டு வந்து எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம், இந்த அணை பழுதாகி விட்டதனால் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 84 நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே செண்பகவல்லி அணையை சரி செய்து புனரமைத்து தண்ணியை வாசுதேவன் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். எந்த ஒரு துருப்பை கூட அவங்க கிள்ளி போடும். நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கிறார். பினராயி விஜயன் அவர்களை சந்தித்திருக்கிறார். அணையை பற்றி அவர் அருமை சொந்தங்களே, இதை நம்ம செய்யும். நம்முடைய ஆட்சி வரும் பொழுது நம்முடைய முதல் வேலை என்பது மத்திய அரசுடைய துணையை கொண்டு கேரளாவுடைய ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து செண்பகவல்லி அணையை சீர் செய்து மறுபடியும் அந்த ஒரு பகுதி தண்ணீரை வாசியவர்கள் கொண்டு வந்து எப்படி இந்த புண்ணிய பூமி பச்சை அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஒரு முறை வரும்பொழுதும் கூட அந்த பச்சை என்பது குறைவாக தெரிகிறது. காரணம், இளைஞர்கள் விவசாயத்திலிருந்து வெளியே போறாங்க, தண்ணி இல்லை. மறுபடியும் தண்ணியை கொண்டு வருவது மட்டும்தான் இளைஞர்கள் உள்ளூர்ல தங்குவாங்க, விவசாயத்துக்காக உள்ளூர்ல தங்குவாங்க. இந்த பகுதியினுடைய இயற்கை வளம் எல்லாம் சுரண்டப்பட்டு அண்டை மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவுக்கு போகிறது. அதையும் கூட தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு. திமுக சுற்றுச்சூழல் ஆணையனுடைய துணை அமைப்பாளராக இருந்து வந்த கடையல் சந்திரசேகர் அவர்கள் 2 நாளைக்கு முன்பு இந்த கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக சொல்லியிருக்கிறார். ஆச்சரியம் என்னன்னா, திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டி கொடுக்கும்போது டிவியில பார்த்தேன், எங்க ஊர்ல கனிம வள கொள்ளையை திமுக ஆட்சியால் தடுத்து நிறுத்த முடியல, அதை எதிர்த்து என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு திமுகவினுடைய தொண்டனாக வெளியே வருகின்றேன் என்று கடையம் பகுதியினுடைய சந்திரசேகர் அவர்கள் பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்ப திமுகலையும் கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் மனசாட்சி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அருமை சொந்தங்களே, அரசியல் பேசக்கூடிய நிகழ்வு இல்லை இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், அரசியலும் முக்கியம். ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல், அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல், அரசியல் சரியா இல்லைன்னா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து ஆடு மாடுகளை போல் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய பகுதியில் நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமோ தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது. அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைத்துவிடும். அதனால் மிக அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு இங்கே இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் அவங்க கண்ணுல வரும்பொழுது கண்ணீரோடு இருந்தாங்க. அது ஆனந்த கண்ணீர், பொங்கல் வைக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்த கண்ணீரோடு இருந்தாங்க. எல்லா தாய்மார்களும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வரணும், எல்லா சமுதாயத்தையும் உயர்த்தி கொண்டு போகணும், தெற்காசியை உயர்த்தணும், நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஒரு ஆனந்தமான தெற்காசி இந்தியாவிற்கு முன்மாதிரியானது. இந்தியாவுக்கு நகரம் இருக்கு, கிராமம் இருக்கு. ஆனா எந்த ஒரு பகுதியும் கிராமத்துல நகரத்தில் இருக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய பகுதியை நான் அதிகமா பார்க்கல. தென்காசியில் அதை கொண்டு வரணும். கிராமமாகவே இந்த ஊர் இருக்கலாம், ஆனா நகரத்தில் இருக்கக்கூடிய வசதியை தென்காசிக்கு வாசுதேவர்கள் கொண்டு வரலாம். அது இந்தியாவுக்கு இலக்கணமா இருக்கும். அது நிச்சயமாக நாம் செய்வோம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் பத்திரிகை அடுத்து வீரமங்கைகள் அப்பா வழக்கை நாஸ் வழக்கில் ஒட்டிய பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரிகள் வரிசையாக சொல்லவும் அதற்கடுத்தாப்புல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நமது கட்சியில் அருமை சகோதரர்கள் எல்லாம் உட்காருங்க. மாவட்ட நிர்வாகிகள் மன்றத்தில் இருக்கிற உட்காருங்க. சகோதரர் கருணாநிதி அவர்கள், கேள்விப்பட்டு சேர்ந்த பாலமுருகன், காளிராஜ் ரமேஷ் அவர்கள், நிதிஷ் சிவா அவர்கள், கூட கலவாயத்தை சேர்ந்த சுபாகர் அவர்கள், கூடங்குளத்தை சேர்ந்த சகோதரர், அடுத்த சமூக சுந்தர பாண்டியன் அவர்கள், ராஜன் அவர்கள், அனைவரும் வசதி அடுத்த வருஷம் இருக்க முடிஞ்ச போகணும். கூப்பிட ஒரு வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
அனுப்பிச்சுடுவேன் அப்படி எல்லாத்தையும் போய் சொல்லுவேன்